எல்லோருக்கும் வணக்கம். இந்த லெஃப்ட் சைடில் தெரிகிற இந்த சிவன் கோவில் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம போகிற கோவிலுக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கிற சிவன் கோவிலுக்கும் ஒரு முக்கியமான ஒரு லிங்க் வந்துருக்குது. சென்னை பல்லாவரம் பக்கத்தில் இருக்கிற குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு தான் நாம் இப்போ வந்திருக்கிறோம். நம்ம சேனலில் வந்து நிறைய ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் அப்புறம் டெம்பிள் வீடியோஸ்லாம் தொடர்ந்து vlog போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்படிலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான நிறைய பஸ் ஃபெசிலிட்டி வந்து நிறையவே வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிள்லையும் நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து வரலாம். குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குன்றத்தூர் முருகன் கோவில் வந்து பக்கம் தான். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி வந்து உண்டு. அதே மாதிரி தான் இந்த கோவிலும் வந்து ஒரு குன்று மேலே தான் இந்த குன்றத்தூர் முருகன் கோவில் வந்து அமைஞ்சிருக்குது. சென்னை பக்கத்தில் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒரு முருகன் கோயில். நிறைய கல்யாணம், காது குத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல வந்து பண்ணுறாங்க மக்கள். ஏகப்பட்ட படங்களில் வந்து முருகன் கோவில் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த குன்று மேலே இருந்து நீங்கள் சென்னையை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குன்றத்தூர் முருகன் கோவிலை பற்றி நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து படி வழியாகவும் முருகனை தரிசிக்க போகலாம். அது மட்டும் இல்லாமல் கோயில் பக்கத்திலே போகணும் அப்படின்னாலும் அங்கேயும் வந்து பார்க்கிங் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். நீங்கள் படி வழியாக போகிறீங்க அப்படின்னா இது பக்கத்திலே இருக்கிற பார்க்கிங்கில் நீங்கள் வண்டியை எடுத்துகிட்டு ஒரு 84 படி தான் நீங்கள் அழகாக வந்து ஏறிடலாம். சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க எல்லாருமே வந்து இந்த 84 படி அழகாக வந்து ஏறலாம். இல்லை அப்படி ஏற முடியாது அப்படின்னா கோயில் பக்கத்திலே கொண்டு போய் விடுற மாதிரி வழியும் வந்து போட்டிருக்காங்க. சூப்பராக ரோடு வசதி இருக்குது. அங்கே போய் அங்கேயும் உங்கள் வெஹிக்கிளை பார்க் பண்ணுறதுக்கான வசதி நல்லாவே வந்து இருக்குது. அங்கே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கோயிலுக்குள்ளே போகலாம். படிக்கட்டில் நீங்கள் ஏறி போயிட்டே இருக்கும்போது ரைட் சைடில் வலம்புரி விநாயகர் வந்து இருக்கிறாரு. அவர் வந்து நீங்கள் கீழே படி இறங்கி கும்பிட்டுட்டு அடுத்தது வந்து நீங்கள் முருகனை வந்து தரிசிக்க போகலாம். இந்த கோவில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு முருகன் கோவில். முருகன் வந்து குன்றத்தூர் வந்திருக்கிறாரு. இந்த குன்று மேலே ஏறி அவர் வந்து ஓய்வு எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முருகன் வந்து டெய்லி சிவ வழிபாடு வந்து பண்ணுவார். அதே மாதிரி இந்த குன்றத்தூரில் வந்து மலை அடிவாரத்தில் வந்து அவர் வந்து சிவனை வந்து வழிபட்டிருக்கிறாரு. அந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது லெஃப்ட் சைடில் ஒரு சிவன் கோயில் காமிச்சேன்ல, அதுக்கான ஆதாரமாக தான் வந்து இந்த இடத்துல இங்கே வந்து கந்தலீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயிலும் வந்து இருக்குது. இந்த சிவனை தான் வந்து முருகன் வந்து வழிபட்டிருக்கிறாரு. முருகனே நேரடியாக இந்த குன்று மேலே ஏறி அவர் ஓய்வு எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இங்கே இருக்கிற கந்தலீஸ்வரர் சிவன் கோவிலில் அவர் வந்து சிவ வழிபாடு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கோயிலாக இந்த கோவில் வந்து கருதப்படுது. முருகன் எதுக்காக இந்த குன்றத்தூர் வந்தார் அப்படின்னா அதுதான் வந்து இந்த கோவிலோட தல வரலாறு. சூரசம்ஹாரம் செஞ்சதுக்கப்புறமா தணிகை மலை வந்து முருகன் வந்து போகிறாரு. அப்படி தணிகை மலை போயிட்டு இருக்கிற போது போகிற வழியில் ஒரு சில இடங்கள்ல இருந்து அவர் டெய்லி சிவ வழிபாடு பண்ணுவார்ல, அப்படி இந்த இடத்துல சிவ வழிபாடு பண்ணுறதுக்கும் அவர் ஓய்வெடுக்கிறதுக்கும் வந்த இடம் தான் இந்த குன்றத்தூர். அதுக்கு சாட்சியாக இங்கே வந்து ஒரு முருகன் கோவில் வந்து அந்த குன்று மேலே வந்து கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு இந்த குன்றத்தூருக்கு வந்து இருக்குது. என்ன அப்படின்னா இங்கே தான் வந்து புலவர் சேக்கிலார் அவர் வந்து இந்த குன்றத்தூரில் தான் வந்து பிறந்திருக்கிறாரு. அவர் வந்து தினமும் குன்றத்தூர் முருகனை வந்து தரிசிக்கிறது வந்து வழக்கமாகவே வந்து வச்சிருக்கிறாரு. இந்த குன்றத்தூர் மலை அடிவாரத்துக்கு கீழே வந்து சேக்கிலாருக்கான சன்னதியும் வந்து தனியாகவே வந்து வச்சுருக்கிறாங்க. திருத்தணியில் முருகன் வந்து போய் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஓய்வு எடுத்ததுனால இது வந்து ஆதித்தலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் வந்து கிடையாது. அதனால தான் கோவிலுக்கு வெளியவே என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து வீடியோ எடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த கோவிலோட இன்னும் ஒரு சில விவரங்கள் எல்லாமே நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நான் வந்து செவ்வாய்க்கிழமை இந்த கோவிலுக்கு வந்து வந்தேன். செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால கோவிலில் வந்து நல்ல கூட்டம் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையிலும் நல்ல கூட்டமாக வந்துருக்குது. சென்னை பக்கத்தில் இவ்வளோ இயற்கை சார்ந்த ஒரு இடத்த வந்து பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் திருப்தியாக ஒரு சாமி கும்பிட்டுட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கோவில் வந்து வரலாம். இப்போ நம்ம வந்து குன்றத்தூர் முருகன் கோவிலோட வெளி திருச்சுற்றில் வந்துருக்கிறோம். உள் திருச்சுற்று ஒன்று இருக்குது. அது உள்ளே நீங்கள் எல்லா சன்னதியும் அப்படியே கும்பிட்டுட்டு நீங்கள் முருகனையும் வந்து தரிசிட்டு வரலாம். இது வந்து வெளி திருச்சுற்று. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அற்புதமாக வந்துருக்குது. சென்னையே வந்து சூப்பராக வந்து தெரியுது. ஒரு சின்ன குன்று அப்படின்னாலும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக வந்துருக்குது. நீங்களே வந்து ஒன் டைம் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். சென்னை சுற்றி இருக்கிற கோவில்கள் அப்புறம் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.